விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நாட்டாரமங்கலம் பகுதியில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மே தினத்தை முன்னிட்டு அதிமுக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கிற சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், திமுக ஆட்சியில் திராவிட மாடல் என சொல்லிக் கொண்டு மக்களை ஏமாற்றி வரும் திமுக அரசியல் அனைத்து தரப்பு மக்களும் ஏமாற்றப்பட்டுள்ளனர். தேர்தலுக்கு 8 மாதம் தான் உள்ளது. 8 மாதம் தனது திமுக அரசு ஆயுள் உள்ளது. 4 ஆண்டுகளில் திமுக அரசு என்ன செய்தது? சொன்ன ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. இறுதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் மக்களுக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லை. அதிமுக ஆட்சியில் 42 லட்சம் முதியோருக்கு ஓய்வூதியம் கொடுத்தோம். ஆனால் தற்போது 17 லட்சம் பேருக்கு தான் கொடுக்கப்படுகிறது. துணை முதல்வர் அவர் அப்பொழுது பொதுக்கூட்டத்தில் மே பொதுக்கூட்டத்தில் பேசும்போது துணை முதல்வரை காணவில்லை, யாராவது கண்டுபிடித்து கொடுங்கள் என்றும் பேசினார். உதயநிதி ஸ்டாலின் அவரின் துறை மானிய கோரிக்கையில் கூட பங்கேற்கவில்லை எனவும், அதிமுக ஆட்சியில் 2 முறை விவசாய கடன் ரத்து செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியில் ஒரு முறை விட திமுக வரி உயர்த்தப்படவில்லை. ஆனால் திமுக ஆட்சியில் 3 முறை வரி உயர்த்தப்பட்டுள்ளது. மின் கட்டணம் கடுமையாக உயர்ந்துள்ளது. மின் கணக்கீடு மாதம் ஒரு முறை எடுக்கப்படும் என கூறினார்கள். ஆனால் ஆட்சி முடிய போகிறது, தற்போது வரை செயல்படுத்தவில்லை. ஸ்மார்ட் மீட்டரை கொண்டு வரும் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை நிறுத்த முயற்சி மேற்கொள்கிறார்கள். 8 மணி நேரம் வேலையை திமுக ஆட்சியில் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதனை கண்டித்து பேசியதற்கு என் மீது வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கை சந்தித்து விடுதலை பெற்று வந்துள்ளேன். தொழிலாளர் விரோத அரசை விரட்டி அடிக்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் ஊடகத்தை கையில் வைத்துக் கொண்டு மீண்டும் ஆட்சி வந்துவிடலாம் நினைக்கிறது. எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை. ஆனால் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளனர். அரசு பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள் தனியார் பள்ளிக்கு செல்லும் நிலை உள்ளது. இதற்கு நிர்வாக சீர்கேடுதான் காரணம். தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் கஞ்சா கிடைக்கிறது. திமுக ஆட்சி வந்த பிறகு எந்த புதிய வேலை வாய்ப்பும் இல்லை. படித்த இளைஞருக்கு வேலை இல்லை. தூய்மை பணியாளர் போன்ற லட்சக்கணக்கான அரசு வேலைகளை தனியார் கொடுத்து வருகின்றன. 2 அமைச்சர்கள் நீதிமன்றத்தால் அடித்து வெட்டப்பட்டுள்ளனர். அதிமுக தொண்டர்கள் விலைக்கு வாங்க முடியாது. அதிமுக தொண்டர்கள் கட்சி 8 மாதத்தில் தேர்தல் வர உள்ளது. யார் வந்தாலும் நன்மை செய்வார்கள், அவருக்கு வாக்களியுங்கள் என அவர் மே தின பொதுக்கூட்டத்தில் பேசினார். முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசினார்.